இதுக்கப்புறமா திரும்பி வரமாட்டேன்றத கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கா போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஓவரால் இன்டர்நேஷனல் லீக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசன் பயங்கரமாவே டாமினேட் பண்ணாரு. இப்போ ஐபிஎல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே ஆங்கரிங்ல இருந்து நல்லா பீஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் கரண்டா இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் 2027 வேர்ல்ட் கப் வர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வாங்க. ஸோ டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு கொடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் பீட்டர்சன்ல இருந்து நிறைய லெஜண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. பட் கிளாசன் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமாவும் இன்டர்நேஷனல் கரியருக்கு நான் வரமாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நான் டன்னு தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக என்னோட மெயின் ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசிங் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ அதுக்கு ஃபுல்லாக கமிட்மெண்ட்டை கொடுக்கணும்ன்றது தான் நான் நினைக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து நான் ஃபுல்லாக மூவ் ஆன் ஆயிட்டேன். இதுக்கப்புறமா என்னோட ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பிசினஸ் ரிலேட்டட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க போறேன்றதை கிளாசன் வரைக்கும் கண்டா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. கிளாசன் சொன்னதை வச்சு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க.